தேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். நாரே தக்பீர். இங்கே உள்ளது, இது வெளியில் உள்ளது, பக்கத்தில் 8. الحمد لله الذي نور قلوب المؤمنين بنور اليقين والإيمان وشرفهم فيه هدى للناس وبينات من الهدى والفرقان. ثم الصلاة والسلام على نبيه وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومبشرا بالرسول يأتي من بعد اسمه أحمد. وقال نبينا صلى الله عليه وسلم تسموا باسمي ولا تقتنوا بكنيتي أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய எல்லாமல்ல சுபஹானஹு தஆலாக்கே உரித்தாகட்டுமாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே வருகை தந்துள்ள அனைவர்களுக்கும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்வுக்காக யாரெல்லாம் உடலால், உள்ளத்தால், எண்ணத்தால், கரத்தால், செல்வத்தால் யாரெல்லாம் உதவி இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான ஹலாலான ஹாஜாத்துகளை அத்தனையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக. நோயில்லாத வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. திடீர் மரணங்களை விட்டு நம்மை, இந்த ஒட்டுமொத்த சமுதாய மக்களையும் அல்லாஹ் காத்து அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் மிகுந்த பாசத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கோமான் நபியின் குழந்தை பருவம் என்று ஒரு அழகான தலைப்பு மகுடமாக சூடப்பட்டிருக்கிறது. ஓரிரு செய்திகளை மாத்திரம் உங்களோடு நான் பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். காரணம், எனக்கு பின்னால் பெரும் பெரும் ஜாம்பவான்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். அதனால் ஓரிரு செய்திகளை மாத்திரம் உங்களோடு நான் பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவில் பிறக்க வேண்டும், அரபு மொழியை பெருமானாருக்கு சொந்தமாக்கி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் எப்படி திட்டத்தை தீட்டினானோ, அதுபோல் கோமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குழந்தை பருவத்தின் முதல் நிகழ்வு பேர் சூட்டும் விழாவையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். பேர் சூட்டும் விழா. ஆனால் எந்த குழந்தைக்கும் நடக்காத அதிசயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நடந்தது. ஏனென்றால் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தைக்கு அந்த தாய் பால் கொடுப்பாள். ஆனால் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்தவுடன் பெருமானாருக்கு பால் கொடுக்கவே இல்லை. ஒரு சில
வரலாற்று ஆசிரியர்கள் 2 நாள் கழித்து தான் பெருமானார் பால் குடித்தார்கள் என்று எழுதுகிறார்கள். சுபுலுல் ஹுதா வர் ரஷாது போன்ற கிதாபுகளில் 3 வயது 3 நாட்கள் கழித்து பெருமானார் பால் குடித்தார்கள் என்று எழுதுகிறார்கள். எல்லா குழந்தையை போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழவில்லை. அல்லாஹ் அப்படி ஒரு ஏற்பாட்டை தரவும் இல்லை. பால் 2 நாள் கழித்து குடிக்கிறார்கள். பேரும் உடனடியாக வைக்கவில்லை. ஏன்? கைரு ஹல்கில்லாஹ், எல்லா படைப்பினங்களை விட மேலானவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் எத்தனை படைப்பினங்கள் இருக்கிறதோ எல்லா படைப்பினங்களை விட ஆகச் சிறந்தவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவர்கள் பேர் மாத்திரம் சாமானிய பேராக இருக்குமா? அந்த பெயர் இந்த உலகத்தில் அகிலத்தில் யாருக்கும் சூட்டப்படாத பேராக இருக்க வேண்டும் என்று மனிதர்களால் முடிவு செய்யப்பட்டது அல்ல. மனிதர்களை படைத்த அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுக்கு வழங்கிய தௌராத்தில் அல்லாஹ் பேசுகிறான். முபஷ்ஷிரன் பிர்ரசூலி யாத்தி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். உங்களுக்கு பின்னால் ஒரு இறை தூதர் வருவார், அவருக்கு பெயர் அஹ்மத் என்று. ஒவ்வொருவரும் நபியுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம், நபியுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட ஜபூர் ஒவ்வொன்றிலேயும் அல்லாஹ் அஹ்மத் என்று ஒருவர் வருவார் என்று சொல்லுகிறான். ஆனால் அந்த பெயர் இந்த உலகத்தில் பெருமானார் உதிப்பதற்கு முன்னால் யாருக்கும் அல்லாஹ் அந்த பெயரை சூட்டவே இல்லை. பெருமானாருக்கு மாத்திரம் அந்த பெயர் காத்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கிறான் அந்த பெயரை. அஹ்மத் வருவார் என்றுதான் சொன்னார்கள். ஒரு நபருக்காவது அஹ்மத் என்று பெயர் வைத்தார்களா? அரபுலகத்தில் என்றால் ஒருவருக்கும் கிடையாது. பெருமானாருக்கு பெயர் சூட்ட வேண்டும். அப்துல் முத்தலிப் நாடிய பெயரை அவர் நினைத்தால் வைத்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வின் திட்டம் அது அல்ல, அல்லாஹ்வின் ஏற்பாடு அது அல்ல. எங்கே பிறக்க வேண்டும், எந்த மொழியை பெருமானாருக்கு சொந்தமாக்கி கொடுக்க வேண்டும், எந்த பெயரை அந்த குழந்தைக்கு சூட்ட வேண்டும், அல்லாஹ்வின் ஏற்பாடு. 7 நாள் கழித்து அப்துல் முத்தலிபுக்கு கனவில் சொல்லப்படுகிறது, காட்டப்படுகிறது, முஹம்மது என்று நீங்கள் பெயர் வையுங்கள். ஹம்திலிருந்து வந்தது முஹம்மத். ஹம்த் என்கிற வேர் சொல்லில் இருந்து எல்லோராலும் போலப்படக்கூடியவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற பெயரை நீங்கள் வையுங்கள் என்று அப்துல் முத்தலிபிடத்தில் கனவில் சொல்லப்பட்டது. காபாவில் அவர்கள் பெயர் சூட்டுகிறார்கள். மனிதர்கள் மாத்திரம் இந்த பெயர்களால் ஈர்க்கப்பட்டார்களா? இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற பெயர் மனிதர்களை மாத்திரம் ஈர்த்ததா? அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியிலே அமர்ந்திருக்கிறார்கள். நபித்தோழர் வருகிறார். வருவதற்கு முன்னால் அவர் சஹாபியாக இல்லை, பெருமானாரை சோதிப்பதற்காக வருகிறார். வந்து அந்த ரசூல், நீங்கள் உண்மையான ரசூலா என்று கேட்கிறார்கள். பெருமானார் என்ன கேள்வி என்று கேட்டார்கள். அப்ப நான் கேட்பதற்கு நீங்கள் பதில் சொல்லிவிட்டால் நிச்சயம் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேள், என்ன வேணாலும் கேள் என்று சொன்னவுடன் ஒரு பையை கொண்டு வந்தார். அந்த பையுக்குள் என்ன இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் உண்மையான ரசூல் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த பையுக்குள் என்ன இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் நிச்சயம் சத்தியமிட்டு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் ரசூல் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார்கள். ரசூலுக்கு மண்ணுக்கு கீழும் விண்ணுக்கு மேலும் நன்கு அறியக்கூடியவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பையுக்குள் என்ன இருக்கிறது என்று தெரியாமலா போய்விடும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டென்று பதில் சொன்னார்கள். ஹாதிஹில் லுப், இந்த பையுக்குள் நீ பெண் உடும்பை வைத்திருக்கிறாய்.
என்று இனத்தை முதற்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப துல்லியமாக சொன்னார்கள். இதுக்கெல்லாம் ஈமான் கொள்ள முடியாது. இது உங்களை ஈமான் கொண்டால் நிச்சயம் நான் ஈமான் கொள்கிறேன். மன் அன என்று பெருமானார் உடும்பை பார்த்து கேட்டார்கள். நான் ஏதோ காகிதத்தில் வருகிற நிகழ்வை நான் சொல்லவில்லை. வரலாற்றில் சுவடுகளால் அழிக்க முடியாத சுவடுகளால் இருக்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். அந்த உடும்பை பார்த்து பெருமானார் கேட்டார்கள், மன் அன, நான் யார்? உடனே சொன்னது அந்த உடும்பே, அந்த முஹம்மத், நீங்கள் தான் முஹம்மத். அந்த ஹாஷிர், நீங்கள் தான் நாளைக்கு மறுமையில் முதலில் எழுப்பப்படக்கூடியவர்கள். அந்த காமில், நீங்கள் தான் எல்லா படைப்பினங்களுக்கும் உண்டான அத்துணை தன்மைகளும் கொடுக்கப்பட்டு பரிபூரணமாக படைக்கப்பட்ட படைப்பு. அந்த உடும்பு சொன்னது. மனிதர்களை மாத்திரம் இந்த பெயர் என்பது ஈர்க்கப்படவில்லை, மிருகங்களால் இந்த பெயர் ஈர்க்கப்பட்டது. அப்ப முஹம்மது என்று பெயர் முதலில் சூட்டப்படுகிறது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சம்மூ பிஇஸ்மி, என்னுடைய பெயரை உங்கள் குழந்தைகளுக்கு வையுங்கள். அது என்ன மாற்றத்தை செய்யும் தெரியுமா? துர்ஜாபி பரக்கத்தி, எனக்கு என்னென்ன பரக்கத்துகள் இருக்கிறதோ அத்துணை பரக்கத்துகளும் என் பெயர்களுக்கும் உண்டு. அதனால் என் பெயர்களை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வையுங்கள். வச்சு ஆனந்தப்படணும். முஹம்மத், அஹம்மத் என்று சொல்லி சொல்லி பூரித்து போய் பார்க்கிற பெயர்களில் முஹம்மது என்கிற பெயர். இன்னைக்கு நிறைய பேர் அஹம்மதுங்கிற பேர் வேணாம், அந்த பேரெல்லாம் பழைய பேர், புதுசா ட்ரெண்டா ஏதாவது ஒரு பேரை சொல்லுங்க என்று நஜீசுகளுக்கு உண்டான பேர்கள் எல்லாம் இன்றைக்கு சமூகத்தில் வைக்கிறார்கள். அர்த்தமில்லாத பேர்களை எல்லாம் இன்றைக்கு சமூகத்தில் வைக்கிறார்கள். ஆலிம் பெருமக்களிடத்திலே கேட்காமல் கூகுளிடத்திலே கேட்டு பேர்களை சூட்டுகிற சமூகமாக இந்த சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. உணர்ந்து கொள்ளுங்கள். சம்மூ பிஇஸ்மி துர்ஜாபி பரக்கத்தி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப குழந்தை பருவத்தின் முதல் கட்டம் பேர் சூட்டும் விழா. முஹம்மது என்று கஅபாவில் அப்துல் முத்தலிப் மூலியமாக வைக்கப்பட்டது. அதற்கு பின்னால் இப்ப பெருமானாருக்கு யார் பால் கொடுப்பது? யார் பால் கொடுப்பது? அதையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அதையும் தேர்ந்தெடுத்தான். 10 பேத்தில் கடைசியாக பெருமானாருக்கு பால் கொடுத்தவர்கள் ஹலிமத்து சஅதிய்யா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஹவாஸ் என்கிற கோத்திரத்தில் இருந்து வந்தவர்கள். அல்லாஹு அக்பர். ஹலிமத்து சஅதிய்யா எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? திடகாத்திரமான பெண் அல்ல, அவர்கள் ஒரு விதமான உடம்பு நெளிந்த பெண். ஹலிமத்து சஅதிய்யா பால் சுரக்காத பெண்மணி. அப்துல் முத்தலிப் போய் காபாவில் நின்று கொண்டிருக்கிறார். அந்த குழந்தை முஹம்மது என்கிற குழந்தையை ஏந்தி கொண்டு நிற்கிறார். செவிலி தாய்கள் அன்றைக்கு இருந்தார்கள். அந்த குழந்தை எடுத்துட்டு போய் பால் கொடுத்து மீண்டும் அந்த தாயிடத்திலே ஒப்படைக்கிற வேளை அன்றைக்கு நடைமுறையில் இருந்தது அரபு தேசங்களில், அரபியர்களிடத்தில். அதுபோல் அப்துல் முத்தலிப் காபாவில் ஏந்தி கொண்டு முஹம்மதை ஏந்தி கொண்டு நிற்கிறார்கள். ஒரு சத்தம் கேட்கிறது. ஹவாஸ் என்கிற கோத்திரத்திலிருந்து ஒரு பெண்மணி வருவாள். அவளுக்கு பேர் ஹலிமத்து சஅதிய்யா. அந்த பெண்ணிடத்தில் தான் இந்த முஹம்மது என்கிற குழந்தையை ஒப்படைக்க வேண்டும். வேற எந்த பெண்ணிடத்திலையும் ஒப்படைக்க கூடாது. எல்லா படைப்பினங்களிலும் ஆக சிறந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பு மாத்திரம் அற்புதம் அல்ல, அவர்களினுடைய குழந்தை பருவம் ஃபுல் அற்புதமாக நிகழ்ந்த அந்த பருவம். ஹலிமத்து சஅதிய்யா ஓடுகிறார்கள். அப்துல் முத்தலிப் போய் கேட்கிறார்கள், யார் ஹலிமத்து சஅதிய்யா என்று கேட்டவுடன் அன அலிமா என்கிறார்கள். உடனே அந்த பெண்ணிடத்திலே அந்த குழந்தையை கொடுக்கிறார்கள். அந்த ஹலிமத்து சஅதிய்யா வந்தது தடகார்த்தமான ஒட்டகம் அல்ல, தடகார்த்தமான குதிரைகள் அல்ல, கோவீரி கழுதையில் ஹலிமா வந்தார். பிந்தோங்கி வந்தார்.
அந்த கழுதை, கோவேறு கழுதை முடியாமல் அவ்வளவு பின்தங்கி வந்த ஹலீமா இந்த முஹம்மது என்கிற குழந்தையை ஏந்தியது எல்லா பெண்மணிகளும் ஆச்சரியமாக கேட்டார்கள். இன்னல்லஹு ஷான், இந்த குழந்தையிடத்தில் ஏதோ ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது. நமக்கு பின்னால் வந்த ஹலீமா இன்னைக்கு எல்லா ஒட்டகங்களை, எல்லா குதிரைகளை விட தாண்டி போகிறாளே, இது எப்படி சாத்தியம்? அந்த குழந்தையை ஏந்தியதால் சாத்தியம். மற்ற பெண்களும் உணர்ந்தார்கள், ஹலிமத்து சாதியா உணர்ந்தார்கள். நான் சொல்வதெல்லாம் ஒரு வயதிற்குள் நடந்த அற்புதங்கள், ஒரு வயதுக்குள் நடந்த அற்புதம். வீட்டுக்குள் போகிறார்கள் ஹலீமா. இந்த ஒரு குழந்தையின் பார்வை என்ன செய்யும்? நம்மள்டையும் பிள்ளைகள் இருக்கிறார்களே, அந்த குழந்தையின் பார்வம் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துமா? பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? இல்லையே. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஹலீமத்து சாதியா ஏந்தி கொண்டு வருகிறார்கள். உள்ளே வருகிற போது அந்த குழந்தையின் ஒரு பார்வை, அவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்த்து வந்தார்கள், அந்த ஆட்டுக்குட்டியை நோக்கி அவர்களின் பார்வை இருந்தது. உள்ளே வருகிறார்கள். ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா பால் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானாருக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் பால் குடிக்கிறார்கள், ஒரு பக்கம் பால் குடிக்கிறார்கள், மறுபக்கம் அந்த ஆட்டின் எடை கூடி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பெருமானார் பால் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள், மறுபக்கம் அந்த ஆட்டின் எடை கூடி கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையின் பார்வை எவ்வளவு பெரிய பரக்கத்தை ஏற்படுத்தியது. அல்லாஹு அக்பர். அது மட்டுமா, ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், எங்கள் கிராமத்தில் ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் நாங்கள் மருத்துவர்களிடத்தில் எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டோம், அழைத்து செல்ல மாட்டோம். என்னிடத்தில் ஒரு குழந்தை இருக்கிறது, அற்புத குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தையின் பிஞ்சு கரத்தை எடுத்து யார் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தலையில் நான் வைப்பேன். யார் உடல்நிலை சரியில்லாமல் வருகிறார்களோ அவர்களின் தலையில் அந்த பிஞ்சு குழந்தையின் கரத்தை நான் வைப்பேன். நான் கண்கூடாக பார்த்தேன் என்கிறார்கள் ஹலீமத்து சாதியா. அவர்களுக்கு பிடித்த அந்த முசீபத், அந்த நோய் ஷிஃபாவானது என்கிறார்கள் ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா. அது மட்டுமா, அல்லாஹு அக்பர். துல்மஜாஸ் என்கிற இடம், அந்த இடத்திற்கு எல்லா யகூதிகளும் வருவார்கள். எல்லா மக்களும் ஒன்று சேருகிற ஒரு இடம் துல்மஜாஸ். அங்கே ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா பிள்ளையை கொண்டு வருகிறார்கள். வருகிற போது யகூதிகள் பார்க்கிறார்கள், அவர்கள் கண்ணை பார்க்கிறார்கள், அந்த குழந்தையின் முகத்தை பார்க்கிறார்கள், நுபுவத்தை பார்க்கிறார்கள். ஹாதா குலாமு நபியுல் உம்மா, ஹாதா குலாமு நபியுல் உம்மா. இந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல, ஒரு உம்மத்தின் நபி இந்த குழந்தை என்று சொல்லிவிட்டு நெற்றியில் முத்தம் கொடுத்தார்கள் அந்த யகூதிகள். இங்கே நீங்கள் இருக்காதீர்கள், நீங்கள் விரண்டு ஓடுங்கள். இந்த குழந்தையை கொல்ல துடிக்கிறார்கள். இப்படியே வளருகிறது, காலம் நகருகிறது. 3 வயசு. சில கிதாபுகளில் ஃபதஹுல் பாரியில் 2.5 வருடம் என்கிறார்கள், சுபுலுல் ஹுதா வர் ரஷாதில் 3 என்கிறார்கள், ரஹீக்குல் மக்தும் போன்ற கிதாபில் 4 வயது என்கிறார்கள் பெருமானாருக்கு. ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹுவின் சகோதரர் வெளியே கூட்டிட்டு போறாங்க. போகிற போது வானத்திலிருந்து ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இறங்குகிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 4 வயது குழந்தையை அப்படியே படுக்க வைக்கிறார்கள். ஷக்க கல்பி, அவர்களின் உள்ளத்தை பிளக்குகிறார்கள். அப்படியே அந்த உள்ளத்தை எடுக்கிறார்கள், பிஞ்சு உள்ளத்தை எடுக்கிறார்கள்.
இருக்கிறார்கள். அவர்களுக்காக வேண்டி மலக்குகள் தங்கத்தட்டை சுமந்து வருகிறார்கள். ஒரு மலக்கு ஜம்சம் நீரை சுமந்து வருகிறார்கள். வந்து அந்த இதயத்தை அப்படியே தங்கத்தட்டில் வைக்கப்படுகிறது. உன்ஸ் என்கிற மனிதநேயத்தை அங்கிருந்து அப்படியே அந்த மனிதத்தன்மையை எடுக்கப்படுகிறது. கல்புல அப்படியே லேசா ஒரு வட்டமாக கெட்டியாக ஒட்டி இருந்ததை அப்படியே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே அகற்றினார்கள். அகற்றி அப்படியே அதை ஓரமாக போட்டுவிட்டு சம்சம் நீரால் கல்பை அப்படியே கழுவுகிறார்கள். கழுகிவிட்டு மீண்டும் வைக்கிறார்கள். இதை பார்த்த அதிர்ச்சிகள் ஹலிமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலாவிடத்திலே வந்து சொல்கிறார்கள். என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. தெரியாமல் ஹலிமத்து சாதியா பயந்து போய் மீண்டும் வந்து ஆமினாவிடத்திலே ஒப்படைத்தார்கள். 4 வயதில் ஹலிமத்து சாதியாவிடத்திலே இருந்து ஆமினா அம்மையாருக்கு போகிறது. 6 வயது வளர்க்கிறார்கள். மதினாவுக்கு ஆமினா அம்மையார், நான் என்னுடைய சகோதரர்கள் வசித்த ஊருக்கு நான் போகிறேன், அவர்கள் வீட்டுக்கு நான் போகிறேன் என்று புறப்படுகிறார்கள். போகிற வழியில் யூதர்கள் சந்திக்கிறார்கள். தாருன் நாபியாவில் வருகிறார்கள். வந்து சந்திக்கிறார்கள். சந்தித்தவுடன் அந்த குழந்தையை பார்க்கிறார்கள். நீங்கள் ஆமினாவா என்கிறார்கள். ஆம் என்கிறார்கள். அந்த குழந்தையை பார்க்கிறார்கள். கண்ணை பார்க்கிறார்கள். நுபுவத்தை பார்க்கிறார்கள். அத்தனையும் பார்த்துவிட்டு சொன்னார்கள், ஹாதா குலாமு காத்தமுன் நபியின், இந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல. இந்த குழந்தைதான் நபிமார்களில் கடைசி இறை தூதர். இந்த குழந்தை என்று சுபச்சோதனம் சொல்லிவிட்டு தலையில் முத்தமிட்டு சொன்னார்கள், இங்க மதினாவில் நீங்கள் இருக்காதீர்கள், விரண்டு ஓடுங்கள். ஆனால் இங்கேதான் இவர்கள் வருவார்கள், இங்கேதான் இந்த குழந்தை இறக்கும் என்றார்கள் அந்த யகூதிகள். இப்படியே காலம் கடக்கிறது. 6 வயது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமினா அம்மையார் நோய்வாய்ப்பட்டு அபா என்கிற இடத்தில் வஃபாத்தாகிறார்கள். வஃபாத்தாகிற போது அவர்களின் உயிர் தோழி உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா. ஏன் உயிர் தோழி? இந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று சொன்ன உயிர் தோழி உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே ஒப்படைத்து, இந்த குழந்தையை நீ பத்திரமாக பார்த்துக்கொள் என்றார்கள். அதே போல் காலம் கடக்கிறது. 6 வயதிலிருந்து 8 வயது கடக்கிறது. 8 வயதில் அப்துல் முத்தலிப் வஃபாத்தாகிறார்கள். வஃபாத்தான போது பக்கத்தில் அபு தாலிப் இருக்கிறார்கள். அபு தாலிப் யார் என்றால் அப்துல்லாவோடு கூட பிறந்த சகோதரர். ஒரு தாய் பிள்ளை. நிறைய பிள்ளைகள் இருந்தாலும் ஹாரிஸ் இருந்தார்கள், ஹம்சா இருந்தார்கள், அத்துணை பேர்களும் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் ஒரு தாய் பிள்ளையாக இல்லை. அப்துல்லாவுக்கு கூட பிறந்த ஒரு தாய் பிள்ளை அபு தாலிபிடத்திலே ஒப்படைத்தார்கள். இந்த குழந்தையை நீ நன்றாக வளர்த்துக்கொள் என்று சொன்னார்கள். அன்னையிலிருந்து தன் மகனை விட முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக ஜாக்கிரதையாக பார்த்தார்கள், அதிகமாக நேசித்தார்கள். இதுவரைக்கும் குழந்தை பருவம் முடிகிறது, இதற்கு பின்னால் தான் வாலிப பருவம் தொடங்கிறது. அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த சமூகம் தெரிந்து கொள்வதற்கு எந்த முயற்சியும் எடுக்காமல் இருக்கிறது என்பதுதான் ஆக வருத்தமாக இருக்கிறது. யார் யாரோவின் வரலாறுகளை நாம் படிக்கிறோம், யார் யாரோவின் வரலாறுகளை நம் வாழ்க்கையில் எடுத்து நம் வாழ்க்கையாக நடத்துகிறோம். ஆனால் நம் உயிருள்ளும் மேலாக மதிக்கப்படுகிற காரூன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு சுன்னத்தையாவது நாம் எடுத்தால் நிச்சயம் சத்தியமிட்டு சொல்கிறேன், பெருமானாரின் வரலாறு பாதுகாக்கப்படும். நம் குழந்தைகள், நம்முடைய குழந்தைகளின் வருங்கால வாழ்க்கை கேள்விக்குறியாக இல்லாமல் நிச்சயம் அழகான வாழ்க்கையாக மாறும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்லாஹ் ஹைரன் கசீர் அல்ஹம்துலில்லா. ஒரு சிறப்பான ஒரு உரையை தந்த பாசத்திற்குரிய மௌலவி அப்ரார் அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான வளர்ச்சிகளையும் தந்து நாடெங்கும் தந்தையை போல் பிரபல்யமாகுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. சகல்லஹு இஸ்மம் லியுஜல்லிஹி ஃபضل ரஸி மஹமூதுன் ஹதா முஹம்மதா ஸலாத்து வ தஸ்லீமு வ அஸ்கா தஹியத்தி அலல் முஸ்தஃபல் முக்தாரி கைரில் பரியத்தி. அடுத்தபடியாக நம்முடைய பாசத்திற்குரிய சகோதரர் மௌலவி இத்ரீஸ் நூரைன் ஹஸ்ரத் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய திருப்பெயர் வரும்போதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஸலாத் சொல்லிக்கங்க. மஜ்லிஸ் ரொம்ப சிறப்பாக நமக்கு அமையும். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய ஹாஜத்துகள் நிறைவேறும். நம்முடைய மஜ்லிஸ் உலமா சபையினுடைய பொருளாளர் இத்ரீஸ்